அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வதஆலா பரகாத்துஹு. நம்ம போன வீடியோவில் வந்து நம்ம பேக் சைடு எப்படி கட் பண்ணுறதுங்கிறத டீட்டெயிலாக நான் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம எப்படி கட் பண்ணுங்கிறத சொல்ல போகிறோம். இந்த போட்டிருக்கேன் பாருங்கள் துணி, அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம கட் பண்ணோம்ல துணி, அதுலேருந்து அப்படியே ஆப்போசிட் சைடு ஃபோல்டிங் பக்கம் இருக்குல்ல, நமக்கு டபுள் ஃபோல்டிங் பக்கம் வந்து நமக்கு ஆப்போசிட் சைடு இருக்கும். இங்கே ஓப்பன் சைடு வந்து நான் வச்சுருக்கேன், அப்படியே மாற்றி போட்டிருக்கேன் துணியை. அதுலேருந்து இந்த அளவு எடுக்கிறேன் பாருங்கள். கரெக்டாக அந்த நம்ம பேக் சைடு கட் பண்ணோம்ல, அதை எடுத்து அது மேலே வச்சு இந்த ஆம்கோல் கழுத்து அதுக்கிட்ட பாதிக்கிட்டே நிப்பாட்டிக்கோங்க. ஷோல்டரு அப்புறம் 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டோம்ல, அது எல்லாத்தையுமே நம்ம மார்க் பண்ணிக்கணும். உள்ள அளவில் அந்த இது 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டோம்ல, மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கிட்டே ஸ்டாப் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம கழுத்து கொஞ்சம் இறக்கம் கம்மியாக தான் வைப்போம். இப்போ இந்த வச்சுக்கிட்டு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸ்கேல் எடுத்துக்கிட்டு அந்த இருக்குல்ல, கரெக்டாக அந்த கழுத்தோட வளைவு இருக்குது பாருங்கள், பேக் சைடு துணி மேலே போட்டிருக்கோம்ல, அதுலேருந்து கரெக்டான அளவு வச்சு அது மேலே இது அளவுக்கு கோடு போட்டுக்கோங்க, கொஞ்சம் மேலேயே. இப்போ நம்ம வந்து முன்கழுத்து போடுறதுக்காக இந்த அளவு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி சைடில் வந்து கிராஸாக போனாலும் நம்ம நேராக வச்சுக்கணும். அந்த இதை ஸ்கேலை நேராக வச்சுக்கிட்டு ஒரு கோடு போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இப்போ முன்கழுத்தோட உயரம் எவ்வளோன்னு பார்த்துக்கணும். நம்ம முன்கழுத்து உயரம் இப்போ வந்து அந்த 1/2 இன்ச்சு தையல் இருக்குல்ல, அதை மார்க் பண்ணோம்ல, அதை தாண்டி தான் நம்ம வச்சுக்கணும். 6 இன்ச்சு முன்கழுத்து அதுக்கிட்ட மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கோடு போட்டுட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். நமக்கு இனிமேட்டு அதில் எல்லா அளவுமே எடுத்துட்டோம், இனிமேல் அது தேவைப்படாது. இந்த மாதிரி போட்டுட்டு உங்களுக்கு பா கழுத்துனா பா வச்சுக்கலாம், இல்லை வீனா வீ வச்சுக்கலாம். இப்போ நான் ரவுண்ட் நெக்கு தான் கட் பண்ணியிருக்கேன், அதனால் ரவுண்ட் நெக்கு. அப்புறம் ஷோல்டர் தையலுக்கு போட்டோம்னா அதை மறந்துடக்கூடாது, மார்க் பண்ணிடணும் கரெக்டாக. ஏன்னா நம்ம அளவு எடுக்கிறத வந்து அந்த ஸ்டிச்சிங்க்கும் அது நம்ம நெடி அளவு தான், கரெக்டான அளவு தான் நம்ம எல்லாத்துலேயுமே எடுத்திருக்கோம். அதனால் கொஞ்சம் தள்ளி வச்சு தான் அதை பார்க்கணும். நம்ம இது போடுறோம் பார்த்திங்களா, ஒரு 1/2 இன்ச்சு நம்ம தப்போம்ல பட்டி, கொக்கி பட்டி, அதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி கோடு போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு அந்த கழுத்தெல்லாம் அதே மாதிரி கரெக்டாக வச்சுக்கணும். இப்போ சென்டர்லேருந்து முன்னாடி கிராஸோட அளவு எவ்வளோன்னு பார்த்துக்கணும். அந்த சென்டர்லேருந்து நம்ம கிராஸோட அளவு 13 இன்ச்சு, அதோட 1/2 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து 13 போட்டிருக்கேன். அந்த 2 கோடியுமே நம்ம கிழிச்சிக்கணும். இந்த மாதிரி கிழிச்சிக்கோங்க. எனக்கு கோடு போடுறேன் பாருங்கள், அந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. 13 இன்ச்சு வந்து கிராஸோட ஹைட்டு, அதோட 1/2 இன்ச்சு தையலுக்கு போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் அளவோட ப்ளவுஸ்லேருந்து எடுத்து கூட இந்த டாட் பிடிக்கலாம். இது எவ்வளோ இருக்கோ இன்ச்சு கணக்காக போட்டு அதுலேருந்து 1 இன்ச்சு நம்ம இடையில ஒரு டாட் வரும்ல, அதுக்காக 1 இன்ச் 1/2 இன்ச்சும் தையலுக்காக அந்த 1/2 இன்ச்சும் எடுக்கிறோம். 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக எடுக்கிறோம். உங்களுக்கு இப்படி எடுக்கிறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா அந்த கிராஸ் இருக்குல்ல, எடுத்துருக்கோம்ல அளவு, அதுலேருந்து 1.25 இன்ச்சு நம்ம அந்த கோடு போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு இப்போ பாருங்கள், அந்த அளவு நம்ம அளவு ப்ளவுஸில் வச்சு அந்த அளவு எடுத்துக்கணும். நம்ம எனக்கு வந்து அந்த வந்த அளவு வந்து 3 இருந்துச்சு. அதுலேருந்து ஒரு மார்க்கும், அடுத்தது 1 இன்ச்சு அந்த சென்ட்ரு டாட்டோட அளவு 1 இன்ச்சு எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அந்த அந்த டாட்டோட ஹைட்டு வந்து 3 இன்ச்சு, அதோட ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்கணும். அப்புறமா 2 இதையும் கிராஸாக எடுத்துக்கணும். இதுதான் நமக்கு மெயின் டாட்டோட அளவு. அந்த சென்ட்ரு டாட்டு போட்டோன்னே இதுக்கிட்ட நம்ம கோடு போட்டுக்கணும். அந்த சென்ட்ரு டாட்டு முடியதில் கீழே தையலுக்கு விட்டுருக்கோம்ல, அதோடு சேர்த்து ஒரு கோடு போட்டுக்கணும். போட்டுக்கிட்டிங்களா? அப்புறமா அந்த சைடு அகலம் இருக்குதுல்ல, இப்போ ப்ளவுஸில் நம்ம பார்த்துக்கணும் அந்த அகலத்தை. அப்படி இதுவும் உங்களுக்கு தெரியலைன்னா 1.25 இன்ச்சு விட்டுக்கோங்க, கரெக்டாக வரும் நமக்கு. கீழேருந்து அந்த 13 கிராஸ் எடுக்கிறோம்ல தையலோடு சேர்த்து, அதோடு எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த இது அளவு கரெக்டாக 1.25 எக்ஸ்ட்ராவாக எடுத்தால் வந்துடும். இது இல்லைன்னா ப்ளவுஸ்லேயே பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்படி போட்டுட்டு அப்புறமா அந்த 1 இன்ச்சு நம்ம சென்ட்ரு டாட்டுக்கு போட்டோம்னா அதை கரெக்டாக வச்சுக்கணும். இப்போ வந்து அந்த மெயின் டாட் எடுத்துருக்கோம்ல, அதுலேருந்து கரெக்டாக அந்த 1 இன்ச்சை மார்க் பண்ணி கோடு போட்டுக்க வேண்டியது தான். இப்போ இது வந்து நான் சொல்லி கொடுத்த வீடியோ தான் இது. இந்த பாருங்கள், 1 இன்ச்சு வருதா, அதுக்கிட்ட கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அந்த கீழே வரையும் கோடை கரெக்டாக போட தான். போட்டு அதை ஃபஸ்ட்டு மெயின் டாட்டோட இதை நம்ம வரைஞ்சிக்கிறோம். வரைஞ்சிக்குவோம். அடுத்ததாக 2வது டாட் எடுக்கணும், அதை கரெக்டாக வச்சுக்கோங்க. போட்டுட்டு அடுத்து நம்ம 2வது டாட்டோட அளவு வந்து ப்ளவுஸில் எங்கே இருக்குதுன்னு பார்த்து மார்க் பண்ணிக்கணும். கரெக்டாக அந்த மேலேருந்து அளவு எடுத்து மார்க் பண்ணிக்கிட்டு அதோட ஹைட்டும் எவ்வளோ இருக்குது, 2வது டாட்டோட ஹைட்டும் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டு அதை 1/2 இன்ச்சுக்கிட்ட நம்ம மார்க் பண்ணிக்கணும். இதோட ஹைட்டை கரெக்டாக வச்சு பார்த்துக்கோங்க.
வச்சு ஒரு கோடு போட்டுரும். அப்புறமா அந்த சென்டரில் இருக்குல்ல, அதுலேருந்து இது வரையும் எந்த அளவு இருக்குது, 2 இன்ச்சு இருக்குது எனக்கு. அந்த 2 இன்ச் அளவை கரெக்டாக மார்க் பண்ணால் ஒரு ப்ளஸ் ஷேப் வரும். அதுலேருந்து நம்ம கரெக்டாக அந்த இது டாட்டோட அளவை கரெக்டாக வைக்கணும். 2 இதையும் ஜாயின் பண்ணி விட்டுறணும். அந்த சென்டராக வர்றது 3 பக்கமுமே ஒரே அளவு தான் வரும். இது பிடிக்கிறது அப்படி. அடுத்ததாக 3ஆவது டாட் வந்து உங்களுக்கு ரொம்ப குழப்ப வேணாம். பொதுவாக எல்லாத்துக்குமே அந்த மேலேருந்து நான் அளவு எடுப்பேன் பாருங்கள். 5.5 5க்கு மேலே வராது. இந்த கரெக்டாக இந்த ஸ்டிச்சிங்கை தாண்டி நான் வைக்கிறேன் பாருங்கள். அந்த மாதிரி வச்சு பாருங்கள். வச்சு 5.5 6க்குள்ளே முடிஞ்சிடும் ஓரளவுக்கு. நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகவே வேணாம். இந்த அளவு வச்சாலே நார்மலாக நம்ம ஹியூமன் பாடிக்கு கரெக்டாக தான் இருக்கும். அந்த 2 இன்ச்சு அதுக்கு ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக வருது பாருங்கள். அந்த 3 பாயிண்ட்டும் கரெக்டாக இது பண்ணுது பாருங்கள். 2 சைடுமே வச்சு பார்த்துட்டு அந்த 2 இன்ச்சு வருதுல்ல, அதுவும் ப்ளஸ் ஷேப்பு வரும். அதுலேருந்து கரெக்டாக நம்ம கோடு போட்டுக்கணும். இந்த டாட்டையும் சேர்த்து அந்த வருது பாருங்கள், அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு அதுலேருந்து நம்ம அந்த 1/4 இன்ச் அளவு அந்த சைடு தான் நம்ம எடுத்தோம்ல, 5.5 தாண்டி தான் நம்ம போடணும் அந்த அளவை. இப்போ பாருங்கள், இதான் டாட்டோட அளவு. இது அப்படியே அந்த 2 துணியிலையுமே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்த இதெல்லாம் பிடிச்சதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச்சு குடையணும். முன்னாடி குடஞ்சி ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம குடஞ்சி விட்டணும். அதுக்கு வந்து இந்த சென்டர் டாட் இந்த 3ஆவதாக ஒரு டாட் பிடிச்சோம்ல, அதுக்கிட்ட ஒரு 1/2 இன்ச்சு போட்டுக்கிட்டு இந்த மாதிரி நான் வளைச்சிருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி வளைச்சி கொண்டு வந்துடுங்க. இப்போ அவ்வளோதான், கட் பண்ண வேண்டியதான். ஃபுல்லாக கட் பண்ணிக்க வேண்டியதான். உங்களுக்கு வேறு எதுவும் பேட்டர்ன் வேணும்னாலும் சொல்லுங்கள். இன்ஷால்லா நான் வீடியோவில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் எல்லாத்துலேயுமே பார்க்கலாம். இது வந்து பார்ட் 2 தான். அடுத்து பார்ட் 3 இதோட ஜாயிண்ட் அப்படியே வரும் உங்களுக்கு. இது ஸ்டிச்சிங் வீடியோவும் இன்ஷால்லா வரும். ஒவ்வொன்றா நான் டெய்லிக்கும் இது பண்ணுறேன், டவுன்லோட் போட்டு விட்றேன், வீடியோ பாருங்கள். அதுக்கப்புறம் பிரின்சஸ் கட்டு, கட்டோரி ப்ளவுஸு, போட் நெக்கு எல்லாமே வரும் இன்ஷால்லா. உங்களுக்கு வேறு எந்த மாடல் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், இன்ஷால்லா போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈஸியான முறையில் லாங் ஃப்ராக் எப்படி தைக்கணுங்கிறது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொன்னால் மட்டும்தான் அந்த வீடியோ நான் போடுவேன். இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா பரகாத்துஹு.